எக்ஸல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்ட் F8 கொடுக்குறோம்னா கொடுத்த உடனே மேக்ரோஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் இந்த மாதிரி பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக் பர்சனல் டாட் XLSBன்றது பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக். அது வந்து குளோபலாக ஒர்க் ஆகும். எல்லா மல்டிபிள் ஒர்க் புக்ஸ்ல அது ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேக்ரோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ண முடியாது. இந்த மாதிரி கேனாட் எடிட் மேக்ரோ இன் ஹிடன் ஒர்க் புக் இந்த மாதிரி எதாவது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெலிட் பண்ணலாம் பார்த்தாலும் டெலிட் பண்ண முடியாது. அது எப்படி பண்ணலாம்னா இப்போ கேன்சல் கொடுத்துட்டு வியூ டேப்ல போயிட்டு ஹைட் ஆர் அன்ஹைட்னு இருக்கும். இப்போ அன்ஹைட் கொடுத்தீங்கன்னா அந்த பர்சனல் டாட் XLSBன்றது வந்திருக்கும். பர்சனல் டாட் XLSB இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு புது ஒர்க் புக் ஓப்பன் ஆகும். அதான் பர்சனல் XLSB. இப்போ வந்து பர்சனல் டாட் XLSB இப்போ ஆல்ட் F8 கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பர்சனல் டாட் XLSBன்றது கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பர்சனல் டாட் XLSB அப்படின்றது இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து டெலிட் பண்ணோம்னா செலக்ட் பண்ணிட்டு இப்போ எடிட்டோ இல்லை டெலிட்டோ பண்ண முடியும். ஆல்ட் F8 கொடுத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் தெரியும். பர்சனல் டாட் XLSBன்றது இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெலிட் பண்ணா கூட டெலிட் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பர்சனல் டாட் XLSB அந்த லொகேஷன் அந்த பாத்து கண்டுபிடிக்கிறதுக்காக பார்க்கலாம். இப்போ வந்து ஆல்ட் F11 கொடுங்க. ஆல்ட் F11 அதில் வந்து கண்ட்ரோல் ஜி கொடுங்க. இமீடியட் விண்டோ கண்ட்ரோல் ஜி கொடுங்க. இமீடியட் விண்டோ அதில் இதை டைப் பண்ணுங்க. கொஸ்டின் மார்க் அப்ளிகேஷன் டாட் ஸ்டார்ட் அப் பாத் அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுங்க. இந்த லொகேஷன் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிட்டு இப்போ இந்த இமீடியட் விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அதில் வந்து இந்த அட்ரஸ் பார்ல வந்து பேஸ்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுங்க. இப்போ அந்த பர்சனல் டாட் XLSBன்ற ஃபோல்டர் இருக்கு. இந்த லொகேஷன் இந்த பாத் வந்து இதுதான். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஆல்ட் F11 VB எடிட்டர்ல போய் இமீடியட் விண்டோல டைப் பண்ணி கொண்டு வரலாம். இப்போ இன்னொரு மெத்தட் இருக்கு. ஸ்டார்ட்ல போயிட்டு பர்சன்டேஜ் ஆப் டேட்டா பர்சன்டேஜ்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஸ்டார்ட் பர்சன்டேஜ் ஆப் டேட்டா பர்சன்டேஜ்னு கொடுங்க. இப்போ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த மைக்ரோசாஃப்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் போயிட்டு எக்ஸல் போயிட்டு எக்ஸல் ஸ்டார்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா இந்த பர்சனல் டாட் XLSB அப்படின்ற பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக் ஃபோல்டர் இருக்கும். இது எனிதிங் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா இந்த பாத்துல வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம்.